இன்றைய தினம் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு தீய சக்தி என்று பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அந்த தீய சக்தி திமுகவை வேரோடு அகற்ற வேண்டும் என்பதற்கு தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்றுவித்தார். அதை கட்டி காத்தவர் இதை புரட்சி தலைவி அம்மா அவர்கள். இருவரும் தலைவர்கள் தீய சக்தி திமுகவை தமிழகத்தில் அடியோடு வேரோடு அகற்ற வேண்டும் என்பது அண்ணா திமுக லட்சியம். இன்றைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 1972ஆம் ஆண்டு கட்சி தொடங்கப்பட்டதிலிருந்து இன்று வரை தீய சக்தி திமுகவை தமிழகத்தில் அகற்ற வேண்டும் என்பதுதான் நம்முடைய நிலைப்பாடு. அதற்காக நாம் பல்வேறு காலகட்டத்தில் நடவடிக்கை எடுத்துட்டு வரோம். இன்றைய தினம் திரு ஸ்டாலின் நேற்றைய தினம் பேசுகிறார். கள்ளக்குறிச்சி அரசு விழாவில் பேசுறார். அந்த அரசு விழாவில் எடப்பாடி பழனிசாமிக்கு சவால் விடுகின்ற விதமாக அவர் சேலஞ்சு பண்ணார். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து சுமார் 5 ஆண்டுகள் நிறைவு பெற இருக்கின்றது. 4.25 ஆண்டு ஆகிவிட்டது. இன்னும் ஒரு 3 மாதம் தான் இருக்குது. 3 அமாவாசை தான் இருக்குது. திமுக ஆட்சி அகற்றப்படுவதற்கு இப்பொழுது சேலஞ்சு விடுறார். அண்ணா ஆட்சியில 5% பணிகள் தான் நிறைவேற்றப்பட்டது. திரு ஸ்டாலின் அவர்களே சிந்தித்து பாருங்கள். நீங்க பேசிய இடம் கள்ளக்குறிச்சி மாவட்டம். அந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுதுதான் மாவட்ட உதயமானது. விழுப்புரம் மாவட்டத்தை பிரித்து கள்ளக்குறிச்சி தலைமையிடமாக கொண்டு புதிய மாவட்டத்தை உருவாக்கியது அண்ணா திமுக அரசாங்கம். காஞ்சிபுரம் மாவட்டம், இந்த மாவட்ட மக்களுடைய கோரிக்கை ஏற்று காஞ்சிபுரத்து மாவட்டத்தை பிரித்து செங்கல்பட்டு மாவட்டத்தை தலைமையிடமாக கொண்டு புதிய மாவட்டத்தை உருவாக்கியது அண்ணா திமுக அரசு. இப்படி மக்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி பிறகுதான் மக்களை நாங்கள் சந்திக்கின்றோம். ஆக 5% இல்ல, 95% நிறைவேற்றப்பட்ட ஆட்சி அண்ணா திமுக ஆட்சி. வெறும் 5% தான் திமுக ஆட்சி அவள் அறிவிக்கப்பட்ட அந்த தேர்தல் அறிக்கையில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறாங்க. வெறும் 5% அறிவிப்புகள் தான் தேர்தல் அறிக்கையில் திராவிட முன்னேற்ற கழகம் குறிப்பிட்டதை நிறைவேற்றிருக்கிறாங்க. ஆனா அண்ணா திமுக அப்படி அல்ல. தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி 95% நிறைவேற்றப்பட்ட கட்சி அண்ணா திமுக கட்சி. ஆக கள்ளக்குறிச்சி மாவட்டம் அங்க இருக்கின்ற மக்களுடைய கோரிக்கை ஏற்று மாவட்டம் தொடங்கப்பட்ட உடனே அங்கே புதிய அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை கொண்டு வந்தது அண்ணா திமுக அரசாங்கம். அதே போல நீங்க செங்கல்பட்டு மாவட்டத்திலே பல்வேறு பணிகளை நிறைவேற்றி தந்திருக்கிறோம். மாவட்டத்திற்கு தனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் கட்டி கொடுக்கப்பட்டது அண்ணா திமுக ஆட்சியிலே. விவசாயிகளுக்கு ஏராளமான திட்டங்கள், விவசாய தொழிலாளிக்கு நிறைய திட்டங்கள். இன்றைக்கு கூட திராவிட முன்னேற்ற கழக தலைவர் பேசுகிறார் 100 நாள் வேலை திட்டத்தை பற்றி. இதே திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் திரு ஸ்டாலின் அவர்கள் வாக்குறுதி தந்தார். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் 100 நாள் வேலை திட்டத்தை 180 நாளாக உயர்த்தப்படும் என்று. உயர்த்தினாங்களாமா? அத்தனையும் பொய். இன்றைக்கு மத்திய அரசாங்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாட்களாக உயர்த்தப்பட்டிருக்கின்றது. ஆக திராவிட முன்னேற்ற கழகம் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை. அதே நேரத்தில் மத்திய அரசாங்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை இன்றைய தினம் நிறைவேற்றிருக்கிறது. அது மட்டுமல்ல, 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற ஊழியர்களுக்கு சம்பளம் உயர்த்தப்படும் என்று திரு ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டார்கள். சம்பளத்தை உயர்த்தினாங்களாமா? சம்பளத்தை உயர்த்தாட்டியும் பரவாயில்ல, அந்த 100 நாள் வேலை திட்டத்தை கூட முழுமையாக அந்த மக்களுக்கு கொடுக்காத அரசு விடியா திமுக அரசாங்கம்.
ஆனால் அதிமுக அரசு வந்த பிறகு 125 நாட்களை 150 உயர்த்தப்படும். அவர்களுக்கு ஊதியம் உயர்த்தி வழங்கப்படும். தடையில்லாமல் அவர்களுக்கு பணி வழங்கப்படும். இது அதிமுகவுடைய லட்சியம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி எதுவுமே முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை. சிந்தித்து பாருங்கள். வேண்டுமென்றே திட்டமிட்டு இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற ஊழல்களை ஊழியர்களுக்கு ஒரு தவறான அவதூறு பிரச்சாரத்தை பரப்பி வருகிறார் இன்றைய முதலமைச்சரும் அவருடைய கூட்டணி கட்சியை சேர்ந்த தலைவர்களும். இன்றைக்கு 100 நாள் வேலை திட்டம் ரத்து செய்வதாக ஒரு பச்சை பொய்யை சொல்லுகின்ற முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் அவருடைய கூட்டணி கட்சியை சேர்ந்த தலைவர்கள். நிச்சயமாக 100% உறுதியாக சொல்கின்றோம். 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாட்களாக இன்றைக்கு மத்திய அரசு உயர்த்திருக்கிறது. அது மட்டுமல்ல, அதோடு மேலும் நாங்கள் கோரிக்கை வைத்து அழுத்தம் கொடுத்து 125 நாட்கள் 150 நாளாக உயர்த்துவதற்கு உண்டான நடவடிக்கை அதிமுக கட்சி எடுக்கும். அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் இதை நிறைவேற்றப்படும். சிந்திச்சு பாருங்க. இந்த மக்கள் ஒரு அரசாங்கம் எப்படி இயங்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டு அதிமுக அரசாங்கம். கொரோனா வைரஸ் தொற்று கடுமையாக மக்கள் பாதிக்கப்பட்டாங்க. இன்றைக்கு அந்த கொரோனா வைரஸ் காற்றிலே எளிதாக பரவக்கூடியது. ஒரு இடத்திலிருந்து மற்றொருக்கு எளிதாக அந்த நோய் வைரஸ் பரவக்கூடியது. அப்படிப்பட்ட அந்த கொரோனா வைரஸ் பரவலை அதை முறையாக தடுத்து மக்களுடைய உயிரை காப்பாற்றிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஒரு வருடங்க, ஒரு நாள் 2 நாள் இல்ல, 1 மாசம் 2 மாசம் இல்ல, ஒரு வருடம் இந்த கொரோனா வைரஸ் பரவலை தடுப்பதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு கடுமையான முயற்சி எடுத்தது. தமிழகத்தில் இருக்கின்ற 8 கோடி மக்களும் பாதிக்கக்கூடாது, அவர் வீட்டிலேயே இருக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகியது. அப்பொழுது மக்களை பாதுகாக்கப்பட்டோம். விலைவாசி உயரவில்லை, கட்டுப்பாட்டில் வச்சிருந்தோம். ஒரு ஆண்டு அரசாங்கத்துக்கு எந்த வருவாயும் கிடையாது. அப்பொழுது கூட மக்கள் துன்பப்படவில்லை. ஒரு அற்புதமான ஆட்சி கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்றிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். சிந்திச்சு பாருங்க. வல்லரசு நாடு அமெரிக்கா போன்ற வல்லரசு நாட்டில் கூட கொரோனா வைரஸ் முழுமையாக கட்டுப்படுத்த முடியல. லட்சக்கணக்கான பேர் உயிரிழந்தார்கள். ஆனால் தமிழகத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது இன்றைக்கு இந்த கொரோனா வைரஸ் பரவலை தடுத்து நிறுத்தி மக்களுடைய உயிர்களை காப்பாற்றிய அரசு அதிமுக அரசு. அந்த வைரஸ் எப்படி மக்களை பாதிக்கும், அது எந்த ரூபத்தில் அந்த நோய் வரும் எதுவுமே தெரியாத காலகட்டம். அப்படி நோய் வந்தால் என்ன அறிகுறி என்று கூட தெரியாமல் இருக்கின்ற காலகட்டம். அப்படியே கொரோனா வைரஸ் பரவல் ஒருவருக்கு ஏற்பட்டு விட்டால் அதை எப்படி குணப்படுத்த வேண்டும், அதற்கு என்ன மருந்து என்று கூட கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் கூட ஒரு திறமையான அரசாங்கமாக இருந்து செயல்பட்டு அந்த மக்களை காப்பாற்ற, நம்முடைய தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். எதற்காக சொல்லிட்டு சொன்னால், யாரோ ஏதோ பேசுவாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அதை செய்து விடுவோம் இதை செய்து விடுவோம் என்று. ஒன்னும் செய்ய முடியாது. அதிமுக அரசு தான் மக்களை காக்கக்கூடிய அரசாங்கம். இதுக்கு உதாரணம் கொரோனா வைரஸ் பரவல் தடுப்பு. நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அந்த காலகட்டத்தில் மக்களுக்கு வேலை வாய்ப்பு இல்ல, மக்கள் பாதிக்க கூடாது என்பதற்காக ரேஷன் கடையில் 11 மாதம் விலையில்லா அரிசி, விலையில்லா எண்ணெய், விலையில்லா சக்கரை கொடுத்தோம். தொழிற்சாலை பணிபுரிகின்ற தொழிலாளர்களுக்கு உதவி செஞ்சோம். எல்லா குடும்பத்தையும் 1000 ரூபாய் கொடுத்தோம். அந்த காலகட்டத்தில் தைப்பொங்கல் வந்தபோது எல்லா இல்லங்களிலும் தைப்பொங்கல் பொங்க வேண்டும் என்ற அடிப்படையில் எல்லா ரேஷன் கடைக்கும் 2500 ரூபாய் கொடுத்தோம். இன்னைக்கு அன்றைய தினம் ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டார், ஏன் 2500 ரூபாய் பொங்கல் போது கொடுக்கிறீங்க, 5000 ரூபாய் கொடுன்னு சொன்னாங்க. இப்ப கடந்த முறை தைப்பொங்கல் என்று 1 ரூபாய் கூட தைப்பொங்கல் என்று இன்னைக்கு இந்த அரசு குடும்பத்தைக்கு வழங்கல. இனியாவது கடைசி காலம் நெருங்கிவிட்டது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு. இனியாவது மக்களுடைய எண்ணங்களை புரிந்து மக்கள் மகிழ்ச்சி அடைகின்ற விதமாக குடும்பத்தைக்கு 5000 ரூபாய் கொடுங்க தைப்பொங்கல் என்று. ஏன்னா இனிமேல் திமுக ஆட்சிக்கு வரப்போறதில்லை. ஆட்சி போகும்போதாவது மக்கள் உங்களை வாழ்த்துட்டோம். அதனால
நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டவாறு திரு ஸ்டாலின் அவர்களே குடும்ப அட்டைக்கு தைப்பொங்கல் என்று 5000 ரூபாய் வழங்குங்கள் என்று இந்த நேரத்திலே நான் கோரிக்கை வைக்கின்றேன். அது மட்டுமல்ல, கொரோனா காலம், இன்னைக்கு அரசாங்கத்துக்கு வரி வருமானம் கிடையாது, ஜிஎஸ்டி வருமானம் கிடையாது, பத்திரப்பதிவு வருமானம் கிடையாது, ரோட் டாக்ஸ் வருமானம் கிடையாது. அதோட பெட்ரோல் டீசல் விற்கல, அதுல இருந்து வருகின்ற வருவாய் இல்ல. அதோட மதுக்கடைகள்லாம் மதுபான கடைகள்லாம் திறக்கல, டாஸ்மாக் கடை திறக்கல, அதில் வருகின்ற வருவாய் கலால் வரி கிடையாது, கலால் வருகின்ற வருவாயும் இல்ல. ₹1 வருவாய் இல்லாம 11 மாதம் ஒரு ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சி செய்த அரசாங்கம். விலைவாசி உயராம பாத்துக்கிட்டோம், அரசாங்கத்துக்கு வருமானம் இல்ல. அந்த காலகட்டத்தில் கூட இந்த கொரோனா வைரஸ் பரவலை தடுப்பதற்கு 40,000 கோடி செலவழித்து அந்த மக்களை காப்பாற்றிய அரசு அதிமுக அரசு. அந்த காலகட்டத்தில் மின் கட்டணத்தை உயர்த்தல, வீட்டு வரியை உயர்த்தல, கடை வரியை உயர்த்தல, பீக்கவர் கட்டணம் உயர்த்தல, குடி வரியை உயர்த்தல, குப்பை வரி போடல. மக்கள் பாதிக்காத அளவிற்கு ஒரு சிறப்பான ஆட்சி கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அப்பொழுது கூட இந்தியாவிலேயே தமிழகம் நிதி நெருக்கடி இல்லாம பார்த்துக்கிட்டோம். கொரோனா வைரஸ் இருந்த காலகட்டத்தில் கூட, ஒரு ஆண்டு வரி வருவாய் இல்லாத காலகட்டத்தில் கூட, தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு, தமிழ்நாடு அரசுக்கு வருமானமே இல்லாத போது கூட மக்கள் பாதிக்காத அளவிற்கு ஒரு சிறப்பான ஆட்சி கொடுத்த அரசு அதிமுக அரசு. இன்றையெல்லாம் வருவாய் உயர்ந்திருக்கிறது, ஜிஎஸ்டி வருவாய் உயர்ந்து விட்டது, கலால் வரி உயர்ந்து விட்டது, பத்திரப்பதிவு வரி உயர்ந்து விட்டது, ரோட் டாக்ஸ் உயர்ந்து விட்டது, பெட்ரோல் டீசல் விற்பனை வரி உயர்ந்து விட்டது. இவ்வளவு வரி உயர்ந்து வருமானம் அதிகரித்து கடன் வாங்கிட்டு இருக்காங்க. எல்லாம் கடன்காரன் ஆக்கிட்டாங்க. நான் உட்பட நீங்க அத்தனை பேரும் கடன்காரன் ஆக்குறதுதான் இந்த ஸ்டாலின் ஆட்சியுடைய சாதனை. இந்தியாவிலேயே திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரே சாதனை. இந்தியாவில் பல மாநிலம் இருக்குது, அதுல கடன் வாங்குவதில் முதல் மாநிலம் தமிழ்நாடு. சுமார் 5 லட்சம் கோடி கடன் வாங்கி இருக்கிறாங்க. 1 லட்சம் கோடி 2 லட்சம் கோடி 5 லட்சம் கோடி கடன் வாங்கி தமிழ்நாட்டு மக்களை கடனால் ஆக்கியதுதான் இது ஸ்டாலினுடைய சாதனை. 73 ஆண்டு காலம் 2021 வரை பல கட்சி ஆட்சி செய்தது. அந்த 73 ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டு அரசுடைய கடன் 5,18,000 கோடி. ஒரு வருடம் கொரோனா இருந்த காலத்தை சேர்த்தி இன்னைக்கு திமுக ஆட்சிக்கு வந்து 5 வருடத்துல 4.25 ஆண்டு முடிஞ்சு போச்சு. 3 மாசம் முடிஞ்சா 5 ஆண்டு நிறைவு பெறுது. இந்த 5 ஆண்டுல 5 லட்சம் கோடி கடன் வாங்கி சாதனை படைத்த அரசு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஆக இப்படி நாட்டு மக்கள் மீது கடன் சுமத்திய அரசு தேவையா? தேவைங்களா? இதுக்கு எந்த திட்டமும் அல்ல, எந்த ஒரு பெரிய திட்டமும் அல்ல. புதிய மாவட்டத்தை உருவாக்கல, புதிய மெடிக்கல் காலேஜ் கொண்டாடல, புதிய சட்ட கல்லூரி கொண்டு வரல, புதிய கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொண்டு வரல, புதிய பாலம் கட்டல, புதிய சாலை அமைக்கல, புதிய தடுப்பணை கட்டல. எவ்வளவும் செய்யாம இவ்வளவு கடன் வாங்கினது, இந்த பணம் எல்லாம் எங்கே போச்சு? எங்கே போச்சு? மக்கள் கேட்கிறாங்க. ஸ்டாலின் அவர்களே, 2 ஆண்டுக்கு முன்பாகவே நிதி அமைச்சர் திரு பல்வேல் தியாகராஜன் அவர் ஒரு கருத்தை குறிப்பிட்டார். எல்லா ஆடியோவிலையும் பார்த்திருப்பீங்க. 30,000 கோடியை வைத்துக் கொண்டு திரு உதயநிதி அவர்களும் திரு சபரீஷ் அவர்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் புலம்பிக் கொண்டிருக்கிறார் என்று அந்த ஆடியோவில் வெளியிட்டாங்க. இதுவரைக்கும் ஸ்டாலின் மறுப்பு தெரிவிக்கல. ஆக இந்த பணம் எல்லாம் எங்க போச்சு? போற இடத்துக்கு மேல இடத்துக்கு போயிருக்குது. இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? இந்த ஊழல் ஆட்சி தேவையா? அதோட டாஸ்மாக் உங்களுக்கு 10 ரூபாய் யாரு ஞாபகம் வருது? செந்தில் பாலாஜி என்று ஒருவர் இந்த துறைக்கு அமைச்சராக இருந்தார். டாஸ்மாக் கடையில் பாட்டில் வாங்கினா 10 ரூபா அதிகமா கொடுக்கணும். ஆக அந்த 10 ரூபா வாங்குறது மட்டும் ஆண்டுக்கு 22,000 கோடி மேலிடத்துக்கு போயிருக்குது 4 ஆண்டுல. சாதாரண விஷயமா? இன்னைக்கு மத்திய அரசு டாஸ்மாக் நிறுவனத்தில் அதை இங்கே சோதனை நடத்தி
சுமார் 1000 கோடி ஊழல் செய்தாக இன்றைக்கு தெரிவிக்கப்பட்டு நீதிமன்றத்தில் அந்த வழக்கு நிலுவையில் இருக்கின்றது. ஆக இந்த 10 ரூபாய் பாட்டிலுக்கு இன்னைக்கு கூடுதலா வாங்கியிருக்கிறாங்க. அதையெல்லாம் சட்ட நீதியாக அதிமுக ஆட்சி வந்தவர்கள் விசாரணை மேற்கொள்ளப்படும். அதோடு உள்ளாட்சித்துறை அமைச்சர் அந்த துறையில இன்னைக்கு பணியாளர் நியமிப்பதில் 800 கோடி ஊழல், 800 கோடி ஊழல். நாம சொல்லல, இடி விசாரணை மேற்கொண்டு ஊழல் செய்யப்பட்டிருக்கிறாங்க. அதுக்கு எஃப்ஐஆர் போட வேண்டும் என்று 2 முறை இந்த விடியா திமுக அரசுக்கு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க, அறிக்கை அனுப்பியிருக்கிறாங்க. இதுவரைக்கும் எஃப்ஐஆரே போடல. திமுக அரசு எஃப்ஐஆரே போடல. அண்ணா திமுக ஆட்சி வளர்ந்தவுடன் இதற்கு தீர்வு காணப்படும் சட்ட நீதியாக. அத்தனை ஊழல், ஊழல் நிறைந்த அரசாங்கம் திமுக அரசாங்கம்.